காலை வணக்கம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆமாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறுமி மிகவும் வயதான தன்னுடைய பாட்டியை சந்திக்கும்படி போவாளாம். அந்த சிறுமி அந்த வீட்டுக்கு போன உடனேயே பாட்டி சொல்லுவாங்களாம், இதோ வந்துட்டாங்க என்னோட டாக்டர் அப்படின்னு. அந்த சிறுமி ஒரு நாள் தன்னுடைய பாட்டியின் இடத்துல கேட்டாலாம், பாட்டி என்னை ஏன் டாக்டர்னு சொல்றீங்க என்று. அதற்கு பாட்டி சொன்னாங்களா, என் உடம்பில் ஏற்படும் வலி வேதனைகள் மாற நான் சாப்பிடுற மெடிசன்ஸை விட நீ என்னோட ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம், நீ பேசுகிற இனிய சொற்கள் என்னுடைய வலி வேதனைகளை மறக்க செய்கிறது. எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி, ஒரு பெலன் வந்தது போல இருக்கிறது. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதனால தான் உன்னை டாக்டர்னு சொன்னேன்னு சொன்னாங்களாம். ஆமாங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் என்று. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று. ஆமாங்க, ஒரு கடினமான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா வீட்டுல இருக்கிற நேரத்துல கூட ஒருவரோடு ஒருவர் பேசாம ஆளுக்கு ஒரு மூலையில ஒரு மொபைல் போனோட உட்கார்ந்து இருக்கிற காலத்துல தாங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணுங்க. யாருக்கு தெரியும், இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாரோ ஒருவர் நீங்க அவங்களோட பேச மாட்டீங்களா, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களான்னு ஏக்கத்தோட காத்து கொண்டு இருக்கலாம். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உறவின் மக்களா இருக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழகான குடும்பம், குடும்பத்தின் மக்கள், let us talk to themங்க. ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியங்க. அது மாத்திரம் இல்ல, நம்மை சுற்றி எத்தனையோ பேரு பிரச்சனைகளோட, வேதனைகளோட, கவலைகளோட உடைந்து போன நிலைமையில இருப்பாங்க. பெருசா அவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியலனாலும் வார்த்தைகள்னால அவர்களை பலப்படுத்தலாமே. அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமே. இன்னும் நம்மை சுற்றி இருக்கிற சிலர் நல்ல காரியங்களை செய்வாங்க. அவர்கள் செய்கிற அந்த நல்ல காரியத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாமே, அவர்களை மோட்டிவேட் பண்ணலாமே. கர்த்தர் நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று தாங்க விரும்புறாரு. ஆமாங்க, ஒடுங்கி போன இருதயத்தை நல் வார்த்தை மகிழ்ச்சியாக்கும், இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதமாகுங்க. அப்படிப்பட்ட இனிய சொற்களை, நல் வார்த்தையை பேசுகிறவர்களாய் நாம் இருக்க நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரிடத்துல கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, எங்கள் குடும்பத்தின் மக்களோடு ஆண்டவரே அன்பாய் பேசுகிறவர்களாய் ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்களை உடைந்து போன நிலைமையில ஆண்டவரே, ஆறுதலற்ற நிலைமையில இருக்கிறவங்கள ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆற்றி தேற்றுகிறவர்களாய், மற்றவர்களுக்காக ஊக்கமாய் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமா ஏசப்பா, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாங்க வாழணும் தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.